உங்க மனசுல ஒரு வலி இருக்கா? உங்கள கேலி செய்தவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நின்னு ஜெயிக்கணும்னு தோணுதா? அப்போ இந்த கதை உங்களுக்கான ஆயுதம். நகரத்தின் மையப்பகுதியில் லாக்ரெம் என்ற ஆடம்பரமான பேக்கரி இருந்தது. உயர் வர்க்கத்தினரை மட்டுமே ஈர்க்கும் அதன் கண்ணாடிச் சுவர்களுக்குப் பின்னால் உலகமறியாத ஒரு திறமை ஒளிந்திருந்தது. அது கார்த்திக் என்ற இளைஞனின் சமையல் ஆர்வம். கார்த்திக்கு பெரிய படிப்போ வசதியான பின்னணியோ இல்ல. ஆனால் அவனது கைமணம் அபாரமானது. குறிப்பாக உள்ளூர் மற்றும் பாரம்பரிய முறையில் அப்பங்கள் செய்வதில் அவனுக்கு அலாதி பிரியம். கார்த்திக் எப்படியாவது லாக்ரெமில் சமையல் நிபுணராக சேர விரும்பினான். ஆனால் அந்த பேக்கரியின் நிறுவனர் திரு ஜெஃப்ரி வெளிநாட்டில் பட்டம் பெற்ற மிகவும் கர்வமானவர். ஆடம்பரம், சுத்தமான ஆங்கில பேச்சு மற்றும் கலையான கைகள் இருந்தால்தான் சமையல் உலகில் மரியாதை என்று அவர் நம்பினார். நேர்காணலுக்காக கார்த்திக் சென்றபோது திரு ஜெஃப்ரி அவனது உடை மற்றும் உடையை சுத்தம் செய்யும் வேலையில் இருந்த அவனது கடினமான கரங்களை பார்த்து கேலி செய்தார். கார்த்திக், உனது திறமை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் லாக்ரேம் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த இடம். உன் கைகள் இங்கிருக்கும் மென்மையான கிரீம் வகைகளை கையாள பழக்கமில்லை. நீ ஒரு கௌரவமான சமையல்காரனாக வரவேண்டுமானால் உன் பேச்சு, உடை எல்லாமே மாற வேண்டும். இங்கே உனக்கு ஒரு துப்புரவு வேலை மட்டுமே கிடைக்கும். ஜெஃப்ரியின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் ஆழமாக குத்தின. ஒரு வாய்ப்பு கூட தராமல் தன் தோற்றத்தாலும் ஏழ்மையாலும் நிராகரிக்கப்பட்டதை எண்ணி கார்த்திக் மிகவும் வேதனையுற்றான். அவன் தன் கனவுகளையே விட்டுவிட முடிவெடுத்தான். வேலையின்றி தவித்த நாட்களில் கார்த்திக் மனச்சோர்வுடன் சுற்றிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய மூலையில் பழைய பாணியில் அப்பங்களை விற்று கொண்டிருந்த சாமுவேல் தாத்தாவின் கடையை கண்டான். சாமுவேல் தாத்தா பல வருடங்களுக்கு முன் புகழ்பெற்ற சமையல் கலைஞர். ஆனால் இப்போது அமைதியான எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். கார்த்திக்கின் கவலையான முகத்தை பார்த்த தாத்தா அவனிடம் மெல்ல பேசினார். கார்த்திக் நடந்த அவமானத்தை கூறினான். தாத்தா சிரித்துக்கொண்டே சொன்னார், உன் கைகளை அவர்கள் கேலி செய்தார்கள் அல்லவா? இந்த மண் இந்த கரங்களைத்தான் நம்புகிறது. ஆடம்பரத்தை விட்டுவிட்டு உன்னுடைய மண்ணின் சுவையை நம்பு. உன் அப்பங்களில் கிரீம் ஊற்றுவதை நிறுத்து, உண்மையை ஊற்று. சாமுவேல் தாத்தா கார்த்திக்கை அங்கேயே வேலைக்கு சேர்த்து கொண்டார். அவர் விலை உயர்ந்த வெளிநாட்டு பொருட்கள் அல்லாமல் உள்ளூரில் கிடைக்கும் எளிமையான ஆனால் ஆழமான சுவை கொண்ட பொருட்களை பயன்படுத்தி அப்பங்கள் செய்யும் பாரம்பரிய நுட்பங்களை கார்த்திக்குக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்தார். கார்த்திக் தனது திறமையையும் தாத்தாவின் வழிகாட்டுதலையும் இணைத்து மண்ணின் சுவை என்ற பெயரில் ஒரு சிறிய பேக்கரியை தொடங்கினான். அவனது அப்பங்கள் எளிமையாக இருந்தன, ஆனால் அதன் உண்மையான கலப்படமில்லாத சுவை மக்களை வெகுவாக ஈர்த்தது. மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகினது. சமூக ஊடகங்கள் கார்த்திக்கின் அப்பங்களை பற்றி பேச ஆரம்பித்தன. அவன் பேக்கரி தொடங்கி ஓராண்டு கழித்து நகரத்தின் பிரபலமான உடம்பு பத்திரிகை ஒன்று கார்த்திக்கின் கடையை பற்றி ஒரு பாராட்டக்குரிய கட்டுரையை வெளியிட்டது. இந்த செய்தி திரு ஜெஃப்ரியின் காதுகளுக்கு எட்டியது. அந்த புகழ்பெற்ற பேக்கரி உரிமையாளரான ஜெஃப்ரி கார்த்திக்கின் கடையின் பெயர் இப்போது எங்கு திரும்பினாலும் அடிபடுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். என்னதான் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக யாரும் அறியாமல் சாதாரண வாடிக்கையாளர் போல கார்த்திக்கின் கடைக்கு வந்தார். கார்த்திக் பரபரப்பாக அப்பங்களை சுட்டுக் கொண்டிருந்தான். ஜெஃப்ரி கார்த்திக்கின் மிக சாதாரணமாக தோன்றும் ஓர் அப்பத்தை சுவைத்தார். அதன் ஒவ்வொரு அணுவிலும் இருந்த நேர்மையும் தனித்துவமான உள்ளூர் சுவையும் அவரை உலுக்கியது. மறுநாள் ஒரு பெரிய உணவு திருவிழாவில் இளம் சமையல் கலைஞர்களுக்கான மண்ணின் மைந்தன் என்ற விருதுக்கு கார்த்திக்கின் பெயர் அறிவிக்கப்பட்டது. மேடையில் கார்த்திக் தனது விருதை வாங்கிய போது முதல் வரிசையில் திரு ஜெஃப்ரி அமர்ந்திருந்தார். கார்த்திக் விருது வாங்கி மேடையில் நின்று தன் கரங்களை காட்டினான். ஒரு வருடம் முன்னால் இந்த கரங்கள் மென்மையான கிரீம்களுக்கு லாயக்கில்லை என்று நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த கரங்கள்தான் இந்த மண்ணின் உண்மையான சுவையை பிடித்து வைத்திருக்கின்றன என்று கர்ஜித்தான். திரு ஜெஃப்ரி தலை குனிந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். கார்த்திக் அவரிடம் சென்று எந்த கோபமும் இல்லாமல், திரு ஜெஃப்ரி, என் உடையும் என் கரங்களும் மாறவில்லை. ஆனால் எது முக்கியமென்று நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டீர்கள், அதுவே போதும் என்று சொல்லிவிட்டு தாத்தாவின் அருகே சென்று நின்றபோது ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டியது. அவன் வார்த்தையால் பதிலளிக்கவில்லை. அவனது திறமையும் வெற்றியும் அவமானித்தவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்தன. நண்பர்களே, உங்கள் கனவும் திறமையும் ஆடம்பரமான உடையிலும் மென்மையான கைகளிலும் இல்லை. அது உங்கள் உண்மையான உழைப்பிலும் ஆழமான காதலிலும் தான் இருக்கிறது என்பதை கார்த்திக் நிரூபித்து விட்டான். நீங்கள் உங்கள் கனவுகளை நம்பினால் உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த உழைப்புக்கு மரியாதை செய்யுங்கள்.
புறத்தோற்றத்தால் அவமானப்பட்டு தங்கள் கனவுகளை தொலைத்த நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? அவர்கள் விழித்துக்கொள்ள இந்த வெற்றியின் சுவையை அவர்களுடன் உடனே பகிரவும். ஆடம்பரமல்ல, திறமையே வெற்றி என்பதை உணர்த்தும் இதுபோன்ற மகத்தான ஊக்கமூட்டும் கதைகளை தொடர்ந்து காண மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் அந்த மணியை காணையும் அழுத்தவும். உங்கள் கையே உங்களுக்கு சொத்து. வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.